ஷஹரு ரமலான், ஷஹரு குரான். ரமலானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டா, இது குரானுடைய மாதங்க. குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது, ரமலான் மாதத்துடைய பிறை பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள். நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் ரப்பிடத்தில் நான் பேசுவேன் என்று குரானை எடுத்து விட்டு ஓடுவார்கள். போதும், உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது? பாவத்தை தான் நாங்கள் சுமந்து விட்டோம், நன்மையை சம்பாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று குரானை திறப்பார்கள், ஓடுவார்கள் என்று சொன்னார். 5 நபிமாருடைய பெயர்களில் அல்லாஹ் குரானிலே சூறாவை இறக்கியிருக்கிறார். அதிலே இன்று ஓதப்பட்ட சூரா நம்முடைய நபி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரில் இறக்கப்பட்ட சூரா. அந்த சூராவுக்கு சூரத்துல் கிதால் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நல்ல சூறாக்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அல்லாஹ் இந்த சூறாக்களிலே நல்லவர்களுடைய அடையாளங்களை சொல்லுகின்ற பொழுது, முத்தகீன்கள் என்னும் இரையச்சம் உடையவர்கள், அவர்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள் என்று சொல்லுகின்றார். பார்த்தீங்களா? கில்லத்துல் நௌம் என்பது குறைந்த தூக்கம் நல்லோர்களுடைய அடையாளம் என்று இன்று ஓதப்பட்ட சூறாவில் வருகிறது. அதே போன்று அவர்கள் சஹர் நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்றும் அல்லாஹ் என்று சொல்லுகின்றார். எனவே நமக்கு அல்லாஹ் சஹருடைய நேரத்தை தந்திருக்கிறான். நாம் அந்த நேரத்திலே துஆ செய்ய வேண்டியது இருக்கிறது. என்றுமே நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று இருக்கிறது அல்லாஹ் ஏவிய உத்தரவுகள், ஒன்று இருக்கிறது அல்லாஹ் தடுத்த தடுக்கல்கள், விளக்கல்கள். இப்ப இது ரெண்டுல ரொம்ப முக்கியமானது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஏவிய ஏவல்களை ஏற்றி நடப்பது தான் மிக முக்கியமானது. அல்லாஹ் ஷைத்தானை பார்த்து நீ ஆதம் அலி இஸ்லாமுக்கு சஜிதா செய் என்று சொன்னான். ஆனால் அதே போன்று ஹஜ்ரத் ஆதம் அலி இஸ்லாமை பார்த்து நீங்கள் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லுகின்றான். இங்கே விளக்கல் செய்கின்றான், அங்கே ஏவல் செய்கிறான். 2 பேரும் 2ஐயும் விட்டு விட்டார்கள். ஆனால் ஷைத்தான் விட்டது ஏவலை, ஆதம் அலை இஸ்லாம் விட்டது விளக்கலை. நாம் பார்க்க வேண்டும். லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்று சொன்னான். ஆதம் அலை இஸ்லாம் நெருங்கி விட்டார்கள். விளக்கல்களை அவர்கள் ஏற்று நடக்கவில்லை. ஆனால் இங்கே ஷைத்தானை பார்த்த அல்லாஹ் உஸ்ஜுது லி ஆதம், ஏவலை செய்தான். அவன் ஏவலை விட்டு விட்டான். உலமாக்கள் இந்த 2 வச்சு என்ன சொல்றாங்க? 2ம் சட்டம் தான். அல்லாஹுடைய ஏவல் மிக முக்கியமானது, அதை ஏற்று நடக்க வேண்டும். எப்படி? அக்கீமுஸ் ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள். ஆத்து ஸகா, ஜகாத்தை கொடுங்கள், நோன்பு வையுங்கள். இதெல்லாம் ஏவல்களாக இருக்கிறது. இதற்குத்தான் முதல் முன்னுரிமையும் அதிகமான முன்னுரிமை கொடுக்க வேண்டும். 2வது தான் இந்த விளக்கல்கள் இருக்கிறது. ஏன் விளக்கல்கள் இருந்து சில நேரத்தில் மனிதன் செய்து விட்டாலும் தௌபாவை கொண்டு தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தான் அல்லாமா வாசித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், மனுஷன் எல்லா காரியத்தையும் பொறுமையா செய்யலாம். என்னங்க, அந்த காரியத்தை நாளைக்கு பண்ணிக்கலாம், அவரை போய் பார்க்கணுமே, நாளைக்கு போய் சந்திச்சுக்கலாம், அந்த பர்ச்சேஸ் போய் வாங்கணுமே, இன்னும் பெருநாள் நெருங்கிறதுக்குள்ளேயே கூட்டமாக எல்லாரும் போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க, சஹாபாக்கள் புது துணி போட்டிருக்கிறார்களா பெருநாளுடைய நாள்ல? அது ஒரு சுன்னத்தான காரியம், கடமையான காரியம் இல்லை. பெருநாள் அன்னைக்கு புது துணி போடுறது கடமை இல்லை. நபி ஒன்னும் பெரிய உத்தரவு கொடுத்து முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் சஹாபாக்கள் புதிய துணிகள் போடவில்லை பெருநாளுடைய. ஆனால் அவர்கள் போட்டிருந்த ஒரு ஆடை இருந்துச்சு. அல்லாஹ் குர்ஆனில் அந்த ஆடையை பற்றி சொல்றான். அது எங்கெங்க கிடைக்கும்? போத்தீஸ்ல கிடைக்காது, சரவணா ஸ்டோர்ல கிடைக்காது. அந்த எங்கே கிடைக்கும்? லிபாசு தக்வா என்று ஒன்று சொல்லுகின்றான் அல்லாஹ். தக்வாவுடைய ஆடை. பார்த்தீங்களா? அது எங்க போய் வாங்குறதுங்க? எவ்வளவு ரேட்டு? எங்கும் வாங்க முடியாது. சரிதாவில் தலை வைத்து அழுதால் கிடைக்கிற பேரு தான் லிபாசு தக்வா. குர்ஆன் எடுத்து திறந்து போதுன்னா லிபாசு தக்வா கிடைக்கும். அதுக்கு ரேட்டு கிடையாது. அதற்கு விலை எங்கங்க? நாளைக்கு சொர்க்கத்துல போன பிறகுதான் அந்த ஆடைக்கு விலை கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட நாட்களிலே நம்ம சாதாரண பெருநாட்களை புது துணி போட்டு ஏதோ புது துணி போடணும்னா பெருநாளே அல்லாஹ் கோச்சிக்கிற மாதிரி எல்லாரும் கூட்டமாக போய் இது இந்த துணிக்கு இந்த நாளுக்கு என்றெல்லாம். இதுல வேற முதல் பெருநாளுக்கு ஒரு துணி, 2வது பெருநாளுக்கு ஒரு துணி, அந்த மதியானத்து 12 மணி வரைக்கும் ஒரு துணி, 12 மணிக்கு பிறகு இன்னொரு துணி என்றெல்லாம் பிரித்து அல்லாஹ்வுடைய இதெல்லாம் கடமைகள் கிடையாது. போட்டால் நல்ல காரியம் தான், போட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. ஆனால் 3 காரியம் மனிதன் ரொம்பவும் சீக்கிரம் செய்தாக வேண்டும். அதில் தாமதம் செய்யக்கூடாது. என்னங்க, அடுத்த நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. வேகமாக செய்ய வேண்டிய காரியங்கள் 3 என்று அல்லாமா வாசித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா காரியத்திலும் தாமதமா பண்றதுதான் பிடிக்கும். ஹதீஸ்ல வருது, அத்தஅன்னீ மினல்லாஹ்,
தாமதமா பண்றதுக்குள்ள ஸ்லோவாக மெதுவாக பண்றது அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். வல் அஜலத்துமின ஷைத்தான், வேகப்படுறது ஷைத்தானுடைய வளமை என்று ஹதீஸில் வருகிறது. என்னது தடால் புடாலாக ரொம்ப அர்ஜென்ட் பண்றது, சிக்னல்ல ஒரு நிமிஷம் தான் இருக்கும், நின்று இருந்தா அல்லாஹ் அவனுக்கு சலாமத்தை கொடுத்திருப்பான். அவன் போய் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான் அல்லது வேகமா போய் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டான், அந்த ஒரு செகண்ட் அவனால் தாமதிக்க முடியவில்லை. அல் அஜலத்துமின ஷைத்தான், அந்த அர்ஜென்ட் ஷைத்தானுடைய பழக்கம் என்றார்கள் பெருமானார். எல்லா காரியத்திலும் தாமதமாக செய்ய வேண்டும். 3 காரியம் ரொம்ப அர்ஜென்ட்டா பண்ணணும்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட. ஒண்ணு என்னங்க, வக்து ஸலா, தொழுகைக்கு பாங்க சொல்லப்பட்டு விட்டால் முதல் வக்திலேயே தொழுதுறங்க. அல் வக்துல் அவ்வலு மினஸ் ஸலாத்தி ரிதுவானுல்லாஹ், முதல் நேரத்தில் தொழுவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். வல் ஆகிரு அஃவுல்லாஹ், கடைசியில் செய்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும். அதனால் பாங்க சொன்ன உடனே அப்புறம் செய்யலாம்னா வேலைகள் வந்துகிட்டே தான் இருக்குங்க. மௌத்தாகிற வரைக்கும் மனுஷனுக்கு வேலைகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தொழுகையில போயிடணும். இதுதான் ரொம்ப வேகமாக செய்ய வேண்டிய முதல் காரியம். 2வது என்னங்க, இன்னைக்கு அது நடைமுறையிலே கிடையாது. அது என்னங்க, தஃபன். இறந்து போயிட்டா மையத்தை எவ்வளவு சீக்கிரத்துல அடக்கணுமோ அவ்வளவு சீக்கிரத்துல நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நல்லவராக இருந்தாலும் சீக்கிரம் அடக்கணும், கெட்டவனா இருந்தாலும் சீக்கிரம் அடக்கணும். ஏங்க நல்லவனா இருக்கணும், ஏங்க நீங்க வச்சுட்டு இருக்கிறீங்க? அவன் சீக்கிரமா அடக்கிட்டு அல்லாஹ் போய் சந்திப்பான்ல, அதனாலயும் நீங்க அவனை வைக்க கூடாது. சரி, பாவியா இருந்தா நீங்க ஏங்க அவன் முட்டையை தூக்கிட்டு இருக்கிறீங்க? பாவியை சீக்கிரமா அனுப்பி விட்டா அவனுக்கு உண்டான பைசலாவை அல்லாஹ் செய்வதற்கு தயாராக இருக்கிறான், நீ எதுக்கு நாள் கணக்குல போட்டு வச்சுட்டு இருக்கிற என்று சொல்லுகின்றார்கள். அதனால மரணித்து விட்டால் எந்த அளவுக்கு நபியுடைய காலத்தில் என்று சொன்னால், ஃபஜ்ரில் ஒருவர் மரணிக்கிறார் என்றால் லொஹரில் அவருக்கு ஜனாசா நடந்துவிடும் என்று சொன்னால், லொஹரில் ஒருவர் மரணிக்கிறார் என்றால் ஒரே ஒரு வக்து மட்டும், அசரில் மட்டும்தான் விடுதலை. மக்ரிப்ல அவர்களுக்கு ஜனாசா நடத்தி அதற்குள் அடக்கி விடுவார்கள். இன்னைக்கு இறந்து போறது இன்று என்று சொன்னால் நாளை வரை வைத்து அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும். அவர் யார்? அவர் மலக்கா? அவர் வருவதனால் இவருக்கு பாவம் மன்னிக்கப்படுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாமதிக்க மையத்துக்கு தான் வேதனை என்பதை பெருமானார் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், இன்னல் மையித் லயுஅத்தபு பிவாயில் ஹய்யி, நீங்கள் தாமதிப்பதன் காரணமாக வீட்டார்கள், சொந்த பந்தங்களுடைய கண்களிலிருந்து ஒரு கண்ணீர் அந்த மையத்துக்காக வந்து விட்டால் அந்த மையத்துக்கு நிச்சயம் வேதனை இருக்கிறது என்று பெருமானார் சொன்ன செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார் என்றால், நம்ம அழுது ஒன்னும் ஆக போறது இல்ல, அவருக்கு வேதனை கொடுக்க போகிறோம் என்பது தான். இன்று கூட ஒரு ஹதீஸ் வருகிறது, நான் சொல்லுகிறேன். அதெல்லாம் மையத்தை வேகமாக அடக்க வேண்டும். 3வது என்ன தெரியுமா? தௌபா. பார்த்தீங்களா? பாவத்திற்கு தௌபாவை தாமதிக்கவே கூடாது. இன்று எவ்வளவு பாவங்கள் செய்து விட்டோம். இன்றுக்கு உண்டான தௌபாவை 20 வயசுல செஞ்ச பாவத்திற்கு 60 வயசுல பாவ மன்னிப்பு தேடுவதா? யாருக்கு கேரண்டி இருக்கிறது அது வரைக்கும் வாழ்வார் என்று சொல்லி? அடுத்த நிமிட கேரண்டி இல்லை. அதனால நாம் செய்த பாவத்திற்கு திரும்ப திரும்ப தௌபா கேட்க வேண்டும். ரப்பிக்ஃபிர்லி கதீஅதி யௌமத்தீன் என்ற ஒரு வார்த்தைகளை நபிமார்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தௌபாகளை நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் இன்று போய் பாருங்க, நம்ம இன்னைக்கு திப்புன் நபி இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் அந்த திப்புன் நபி, அதாவது நபியுடைய மருத்துவம். இன்னைக்கு எல்லாருக்கும் மெடிசன் மேல நம்பிக்கை இருக்கிறது, டாக்டர்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் திப்புன் நபி என்று சொல்லுகின்ற நபியுடைய மருத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னார்கள், நான் மியராஜுடைய இரவில் போகின்ற பொழுது என்னை பார்த்த ஒவ்வொரு நபியும் சரி சொன்ன வார்த்தை எல்லாம், நீங்கள் ஹிஜாமா என்னும் அந்த ரத்தம் குத்தி எடுக்கின்ற முறையை உங்கள் உம்மத்திற்கு சொல்லுங்கள், 70 வகையான நோய்கள் இருந்து ஷிஃபா இருக்கிறது என்று ஹதீஸில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் கூட உடம்பில் செய்கின்ற ரத்தம் குத்தி எடுக்கக்கூடிய ஹிஜாமாய் விட்டுவிடுங்கள், தலையில் செய்யப்படுகின்ற ஹிஜாமா அதற்கு ஃபர்ஸ்ட் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மாதமும் நபி அந்த தலையில ரத்தம் குத்தி எடுப்பாங்க. நபி சொல்லுகின்றார்கள், யாரு தலையில் இந்த ரத்தம் குத்தி எடுப்பார்களோ 7 வகையான பிரச்சனைகள் இருந்து அவருக்கு ஷிஃபா கிடைக்கும். முதலாவது என்ன தெரியுமா? மினல் ஜுனூனி. இன்னைக்கு ரோட்ல எங்க பார்த்தாலும் சைக்கோக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. என்ன ஆள் டிப்டாப்பா இருக்கிறான், பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது, அவனுடைய செயல்பாடு ஒரு மாதிரியா இருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் ஜுனூன், பைத்தியத்தன்மை. என்னங்க பையன் நல்லா இருக்கிறாங்க, தனியா பேசிக்கிறான் என்று சொல்லுகின்ற பெற்றோர்கள் என்று. முதல் ஹிஜாமாவுடைய ஷிஃபா என்ன தெரியுமா? பைத்தியம் வராது, முதலாவது. 2வது இன்னைக்கு என்னங்க, எல்லாருக்கும் தலைவலி பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கு தலைவலி இல்லாமல் இருக்கிறார்கள்? ஹதீஸில் வருகிறது, வஸ்ஸுதாயி, தலைவலியிலிருந்து ஷிஃபா கிடைக்கும் ரத்தம் குத்தி எடுத்தால். 3வது வல் ஜுசாமி, குஷ்ட ரோகத்திலிருந்து. சில பேருக்கு அந்த கைகள்ல அந்த உடல் உறுப்புகள் குறைந்து விடும், இதுதான் குஷ்ட ரோகம், இதிலிருந்து ஷிஃபா கிடைக்கும். வல் பரசி, 4வது வெண்குஷ்டங்கள், தோல்ல பார்த்தா அப்படி வெள்ளையா தானா வந்துடும், இது ஸ்கின்னுடைய ப்ராப்ளங்கள், இதுவெல்லாம் ஷிஃபா ஏற்படும் என்றார்கள் பெருமானார். 5வது என்ன தெரியுமா? வன்னு ஆசி,
சில பேர் இருக்கிறாங்க பஸ்ல உட்கார்ந்தாலும் தூங்கிடுவாங்க. அது சிறு தூக்கம், 5 நிமிஷத்துல தூக்கம் வந்துடும். எப்படிங்க தூக்கம் வந்துச்சு? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாருங்க. அதுக்கு பேர் சிறு தூக்கம். அது ஒரு வகையான நோய். அந்த அது சிறு தூக்கம் பெரிய தூக்கத்திற்கு வித்தியாசம் சொல்வார்கள். பெரிய தூக்கத்திலே மனிதன் பேசுவது காதில் விழாது. சிறு தூக்கத்தில் மற்றவங்க பேசுறதெல்லாம் அவன் காதல விழுவோம். ஆனா என்ன பேசுனாங்கன்னு அவனுக்கு புரியாது. நீ சொல்லுன்னு கேட்டா சொல்ல முடியாது. ஆனா யாரோ பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவான். இதுதான் சிறு தூக்கம். இது ஒரு வகையான நோய். இதிலிருந்து ஷிஃபா கிடைப்பதற்கு நீங்கள் தலையில் ரத்தம் ஊற்றி எடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது என்ன தெரியுமா? இன்னைக்கு பல் டாக்டருக்கு தான் சம்பளம் அதிகம். என்னங்க, ஏதாவது மாசத்துக்கு ஒரு தடவை பல்லுல பிரச்சனை, குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் தின்னுட்டு பல்லுல பாத்தீங்கன்னா சொத்த பல்லு வந்துடுது. ஒரு பல்லு புடுங்கிறதுக்கு 1000 ரூபான்றாங்க, 2000 ரூபான்றாங்க. டென்டல் கிளினிக்ல போய் பார்த்தா கியூ நிக்குது. எதுக்குங்க? நாம் பல்லை அல்லாஹ் கொடுத்த பல்லு, ஆனா போய் ஈஸியாக புடுங்க விடுகிறோம் காசை கொடுத்து. ஹதீஸில் வருகிறது, இந்த பல்லுடைய வழியில் இருந்து ஹிஜாமா செய்தால் உங்களுக்கு ஷிஃபா கிடைக்கும். இரண்டாவது கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது சொன்னார்கள், வதுல்மத்துன் யஜிதுஹா ஃபி ஐனைஹி. ரொம்ப முக்கியமானதுங்க. கண்ணில் இன்னைக்கு பார்வை குறைந்து விடுகிறது. பார்த்தீங்களா? பார்வை குறைவு கண்களிலே ஏற்படுகிறதே, அந்த மங்கலாக தெரிகிறதே, இதிலிருந்தும் ஷிஃபா கிடைக்கும். தலையிலே நீங்கள் ரத்தம் குத்தி எடுத்தால் என்றார்கள் பெருமானார். இன்று ஓதப்பட்ட ஒரு ஆயத்தினுடைய தொடர்ச்சியில் தான் இந்த செய்திகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், நாம் இது போன்ற காரியத்தை செய்கின்ற பொழுது, திப்புன் நபியை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் அதிலே ஷிஃபாவை தருகிறான். எனவே இன்று பல சூறாக்கள் ஓதப்பட்டது. சூரத்துல் ஃபத்ஹில் கூட அல்லாஹ், இந்த குர்ஆனை நீங்கள் ஓத மாட்டீர்களா, சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அந்த உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? குர்ஆனுடைய வசனத்தை கேட்ட பிறகும் கூட இறையச்சமும் பயபக்தியும் வரவில்லையே என்று இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முஹம்மதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் என்னை பயப்படாமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தால் உங்களை மாற்றிவிட்டு வேற ஒரு சமூகத்தை கொண்டு வருவேன். அவர்கள் உங்களை போல இருக்க மாட்டார்கள், அவர்கள் எனக்கு அஞ்சு நடப்பார்கள், பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சூரத்துல் முஹம்மதுடைய கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் தவறு செய்தால் வேற ஆபீஸ்ல ஒர்க் ஒருத்தருக்கு கொடுக்கப்படுது, சரியா அந்த ஒர்க் செய்யலன்னா அவர் என்ன செய்வாரு? டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிவிட்டு நம்ம இன்னொருத்தர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி விடுவார். அல்லாஹ் அது போன்று சொல்லுகின்றான், நீங்கள் பாவம் தொடர்ந்து செய்தால் உங்களை நீக்கிவிட்டு இன்னொரு சமூகத்தை கொண்டு வருவேன், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சூரத்துல் முஹம்மதுடைய கடைசி வார்த்தையிலே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் முஹம்மதிலே அல்லாஹ் நபியுடைய பேரை சொல்லுகின்றான். ஆனால் அதற்கு அடுத்து ஓதப்பட்ட சூரா தான் சூரத்துல் ஃபத்ஹ் என்று சொல்லுகின்ற மிக முக்கியமான சூரா. அல்லாஹ்வுடைய செட்டப்பை பாருங்க, அல்லாஹ் எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான். என்னங்க, இந்த சூரத்துல் ஃபத்ஹ்ல இருக்கக்கூடிய ஆயத்தின் எண்ணிக்கை மொத்தம் 29 ஆயத். அரபியினுடைய எண்ணிக்கை எத்தனை? 29. இந்த சூரத்துல் ஃபத்ஹ்னுடைய கடைசி ஆயத் இருக்கிறது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். குர்ஆன்ல முஹம்மது 4 தடவை வருகிறது, அஹமது 1 தடவை வருகிறது. அதுல முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று முழுமையாக ஒரே ஒரு தடவை தான் வருகிறது. அதுதான் சூரத்துல் ஃபத்ஹ்னுடைய கடைசி ஆயத்தாக இருக்கிறது. 29வது ஆயத்து. அந்த ஆயத்தில் அரபியினுடைய 29 எழுத்துக்களும் இருக்கிறது. பார்த்தீங்களா? குர்ஆன்ல நீங்க போய் செக்அப் பண்ணி பாருங்க. ஒரு ஆயத்துக்குள் 15 எழுத்து இருக்கலாம், 18 எழுத்து இருக்கலாம், 20 எழுத்து இருக்கலாம். 29 எழுத்துக்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வசனம் சூரத்துல் ஃபத்ஹ்னுடைய கடைசி வசனம், முஹம்மது ரசூலுல்லாஹ். ரொம்ப சிறந்த வசனங்க. அல்லாஹ் சஹாபாக்குடைய பண்புகளை சொல்லி தருகிறான். அந்த பண்புகள் தாங்க நம்ம கிட்ட வரணும். என்னங்க, 2 பண்பு தான். ரஹமாவு பைனஹும் அஷித்தாவு அலல் குஃபார். அவர்கள் எதிரிகளை பார்த்தால் அவர்களுக்கு கோபங்கள் வரும், அவர்கள் பாத்திலானவர்களை பார்த்தால் அவர்கள் கடினமாக இருப்பார்கள். ரோஹமாஹு பைனஹும், தங்களுடைய சகோதரர்களை, முஸ்லிமானவர்களை, கலிமா சொன்னவர்களை, அவர்கள் தொழுகையாளிகளை பார்த்தால் விட்டு கொடுப்பார்கள், இறக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் 2 தன்மைகளை அல்லாஹ் சொல்லி தருகிறார். ரொம்ப முக்கியமான தன்மைங்க. நம்ம முஸ்லிம்களை பார்த்து விட்டால் ஒரு தனியான மகிழ்ச்சி வரணும், சந்தோஷம் வரணும். அவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், அவருடைய சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். இதுதான் சஹாபாக்களுடைய 80 நாட்கள் ஒரு 3 சஹாபாக்களிடத்தில் பேசல. அவங்க மட்டும் வருத்தமா இல்ல, மொத்த சஹாபாக்கள் வருத்தமா இருந்தாங்க. 81வது நாள் ஆயத்து இறங்குச்சு சூரத்து தௌபா. 3 சஹாபாக்கள் மன்னிக்கப்பட்டாங்க. சஹாபாக்களுக்கு பெருநாள் வேற நாள் கிடையாது, சூரை தௌபா இறங்கிய நாள் தான் பெருநாள். ஏன்? எங்களுடைய 3 சகோதரர்கள் அல்லாஹ் மன்னிச்சு சூறாவை இறக்கிட்டான. கெட்டி பிடிச்சார்கள், தழுவினார்கள், சந்தோஷப்பட்டார்கள். பார்த்தீங்களா? பிறருடைய சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். சூரத்துல் ஃபத்ஹ் பார்த்தீங்களா? இந்த சூரா இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஹிய சூரத்துன், இது எப்படிப்பட்ட சூரா தெரியுமா? அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களை விட எனக்கு இந்த சூரா ரொம்ப பிரியமானதுங்க. ஏங்க,
பத்ஹே மக்கா என்று சொல்லுகின்ற ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற சுப செய்தியை அல்லாஹ் முன்கூட்டியே 1 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கி வச்சிட்டான். சுல்ஹே ஹுதைபியா. நபி மதீனால இருந்து மக்காவுக்கு வராங்க. எதுக்குங்க வராங்க? 1500 சஹாபாக்களோடு உம்ரா செஞ்சுட்டு போலான்னு வராங்க. வருகின்ற பாதையிலே தடுக்கப்பட்டார்கள் குப்பார்களின் காரணமாக. உங்களை உள்ள விடமாட்டோம், நீங்கள் இங்கே உம்ரா செய்ய முடியாது. நபி சொல்லுகின்றார்கள், நாங்கள் சண்டைகளுக்கு வரவில்லை, பாருங்கள் எங்களிடத்தில் ஆயுதங்கள் இருக்கிறதா, ஆடையை கொண்டு வந்திருக்கிறோம், மாடை கொண்டு வந்திருக்கிறோம், ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறோம், கட்டு சாதத்தை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் போருக்கு வரவில்லை, எங்களை ஓரமா விட்டுட்டீங்கன்னா நாங்க உம்ரா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம்னு சொன்னாங்க. விட முடியாது என்று சொன்னார்கள். சுல்ஹே ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. ஒரு மரத்திற்கீழ் 1500 சஹாபாக்களோடு சேர்ந்து நபி அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். என்னங்க 3 தான் உடன்படிக்கையுடைய கோரிக்கை, சைன் போடுங்க நீங்க நபி இடத்தில் சொல்லுகின்றார்கள். நபி போட தயாராக இருந்தார்கள். சஹாபாக்கள் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஹுதைபியா நாம் இறங்கி போனால் பின்னால் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை சூரத்துல் ஃபத்ஹ் நமக்கு உணர்த்துகிறதுங்க. குனிஞ்சா நீங்க நிமிர்ந்து வைப்பான் அல்லாஹ். ஹதீஸில் வருகிறது, மன் தவாலா லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக பணிவானோ குனிவானோ அல்லாஹ் அவனை உயர்த்தி காட்டுவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுல்ஹே உதைபியாவில் நபி குனிந்தார்கள். என்னங்க ரூல்ஸ்? அந்த ரூல்ஸை யாரும் கட்டுப்படவே முடியாது. மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு ஓடி வந்தால் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஆனால் மதீனாவிலிருந்து ஏதாவது ஒரு முஸ்லிம் சஹாபி மக்காவுக்கு வந்தால் அவர் திருப்பி அனுப்பப்பட மாட்டார், அங்கேயே வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்பட்ட இது போன்ற மோசடியான சட்டத்திற்கு நபி ஒத்துழைத்து சைன் போட்டார்கள். சுல்ஹே ஹுதைபியா நடந்தது 1 ஆண்டுகள் தான். அதற்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு எந்த மக்காவில் நுழைய விட முடியாது என்று சொன்னார்களோ, 2 ரக்காத் தொழ வைப்பதற்கு நபி தடுக்கப்பட்டார்களோ, அந்த சாவி நபியுடைய கையில் கிடைத்தது. உஸ்மான் பின் தல்ஹத் அல் ஹஜபி யார் உள்ளே விடமாட்டான்னு சொல்றார்களோ அவருடைய கையிலே நபி சாவியை கொடுத்தார்கள் என்று சொன்னால், இதுதான் இந்த பத்தஹே மக்காவுடைய வரலாறு தான். சூரத்துல் ஃபத்ஹிலே அல்லாஹ் நபியே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு சுப செய்தியும், மரத்தின் கீழ் 1500 சஹாபாக்களுடைய கைகளிலே உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்து விட்டார்கள் என்ற வதந்தி வருகின்ற பொழுது, யா ரசூலுல்லாஹ் மௌத் வரை உங்களோடு நாங்கள் போராடுவோம் என்று 1500 சஹாபாக்கள் கையிலே கை கொடுத்தார்களே, அல்லாஹ் சொல்கின்றான், அந்த சஹாபாக்கள் நபியுடைய கையில் கை கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கையில் கையை கொடுத்தார்கள். பார்த்தீங்களா எவ்வளவு சஹாபாக்களுடைய உயர்வு பாருங்க. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். வெளியில பார்த்தா நபியுடைய கை மேல் அந்த சஹாபாக்குடைய கை இருந்ததை போல தெரிகிறது. குர்ஆன் சூரத்துல் ஃபத்ஹை ஓதி பாருங்கள், 12வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய கை மேல் அல்லாஹ்வுடைய கை இருந்தது என்று சொல்லுகிறான். என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து நபி சொன்னார்கள், லா தமுஸ்ஸுன் நார் மன் ஷஹிதல் ஹுதைபியா. ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 1500 சஹாபாக்கள் நரகத்தில் போக மாட்டார்கள் என்ற சுப செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த மரத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூரத்துல் ஃபத்ஹ் பெருமானார் சொன்னார்கள், யாராவது என்னோடு இருக்க ஆசைப்படுகிறாரா? ஹுதைபியாவில் என்னோடு 1500 பேர் இருந்தார்கள், நீங்கள் என்னோடு இருக்க ஆசைப்படுகின்றீர்களா? சூரத்துல் ஃபத்ஹை ஓதுங்கள். மன் கரஅ சூரத்துல் ஃபத்ஹ், யார் சூரத்துல் ஃபத்ஹை ஓதினாரோ பக்க அன்னமா ஷஹீதல் ஹுதைபியா, அவர் ஹுதைபியா உடன்படிக்கையில் என்னோடு கலந்து கொண்டு வரை போல என்றார்கள் பெருமானார். நம்மளால அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்க முடியுமா? நம்ம நபியுடைய கையில கை கொடுத்தோமா? நபி சொன்னார்கள், நீங்கள் சூரத்துல் ஃபத்ஹுடைய 29 ஆயத்துக்களை ஓதுங்கள், நீங்களும் ஹுதைபியாவில் கலந்து கொண்ட நன்மையை அடைவீர்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல பக்க அன்னமா ஷஹீதல் ஃபத்ஹ், பத்ஹே மக்காவில் கலந்து கொண்டவரை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த சூராவுக்கு அவ்வளவு சிறப்புக்கு என்னங்க காரணம்? குர்ஆன்லயே அல்லாஹ் மொத்த குர்ஆன்ல சக்கீனத் என்னும் அமைதி என்னும் வார்த்தையை 3 இடத்தில் வேறு வேறு இடத்தில் சொல்லுகிறான். ஆனால் சூரத்துல் ஃபத்ஹ் 29 ஆயத்து தாங்க, அதுல 3 தடவை சக்கீனத் என்று வந்துருச்சுங்க. வஅன்ஸல சக்கீனா, அல்லாஹ் சக்கீனத் என்னும் அமைதியை முஸ்லிமுடைய உள்ளத்தில் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறான். அதனால தான் உலமாக்கள் சொல்கின்றார்கள், மன நிம்மதி வேண்டுகின்றவர் இந்த சூறாவை ஓதினால் மன அமைதி கிடைக்கும், சஞ்சலத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். ரொம்ப சிரமமாக இருக்கிறது, மன சஞ்சலத்தில் மாட்டிக்கொள் சூரத்துல் ஃபத்ஹை ஓதினால் வஅன்ஸல ஸகீனா ஃபீ குலூபில் முஃமினீன் என்ற அந்த உறுதி இருக்கிறதே, அந்த மன தைரியம், மன நிம்மதி கிடைக்கும். ஏன் 3 தடவை அல்லாஹ் சக்கீனத் என்பதே, ஏங்க 3 தடவை அல்லாஹ் சொன்னா 4 தடவை சொல்லலாமே, 5 தடவை சொல்லலாமே என்று கேட்டால், 3 அமைதி மனிதனுக்கு தேவை. சக்கீனத்துல் கல்ப், உள்ளத்தின் அமைதி தேவை. சக்கீனத்துர் ரூஹ்,
ரூஹுடைய அமைதி தேவை. பார்த்தீங்களா, மனுஷனுக்கு ரூஹுடைய அமைதி தேவை. சக்கீனத்துன் நஃப்ஸ், நஃப்ஸினுடைய அமைதி. இந்த மூன்றும் அமைதியாக இருந்து விட்டால் மனுஷன் பாவம் செய்ய முடியாது, மனுஷனுக்கு எந்த தொந்தரவும் எதுவும் செய்ய முடியாதுங்க. அப்படிப்பட்ட மூன்று நிம்மதியை பற்றி அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூறாவிலே சொல்கிறான். எனவே சிறந்த சூறா. அதுல ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை எல்லாம் வருகிறது. போய் பாருங்கள், அல்லாஹ் நபியை மன்னித்து விட்டான். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி என்ற வசனத்தை அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹுடைய 2வது வசனத்திலே சொல்லித் தருகின்றான். எனவே நமக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் சூரத்துல் ஃபத்ஹை ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய பெயரில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற பெயர் யா ஃபத்தாஹ் என்பது வெற்றியை தருபவன் என்ற அர்த்தமுடையது. அந்த பெயர்களை நாம் சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எனவே 2வது அதற்கு அடுத்து ஓதப்பட்ட சூரா மிக முக்கியமான சூரா சூரத்துல் ஹுஜராத். பார்த்தீங்களா, மனிதனிடத்தில் நடந்து கொள்ளுகின்ற ஒழுக்கங்களை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்லித் தருகின்றான். குஜராத்தில் சொன்னாரே அறைகள் என்ற அர்த்தம், திரைகள் என்ற அர்த்தம். அல்லாஹ் இதிலே ஒரு மூமினிடத்தில் எப்படிப்பட்ட பழக்கங்களை, குணாதிசயங்களை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த சூறாவில் சொல்கின்றான். நபியோடு பழக்கம் எப்படிங்க இருக்கணும்? சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த சூறாவுடைய 2வது ஆயத்தில் சொல்லித் தருகின்றான். ஒரு சஹாபி இருந்தாங்க, சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ். இயற்கையிலேயே சில பேருக்கு சவுண்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், அதை மெதுவா பேச மாட்டாங்க, சவுண்டா தான் பேசுவாங்க. அந்த சஹாபி எப்பொழுதும் நபிக்கு முன்னால் வந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்கள் சவுண்டாக பேசுவாங்க. இயற்கையான, அவங்க லைட்டா பேசினா கூட சவுண்டா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான், என் நபிக்கு முன்னால் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீர்கள். பார்த்தீங்களா, வசனம் இறங்கிருச்சு. லா தர்ஃபவு. இந்த ஆயத்து இறங்கிய பிறகு, சூரத்துல் ஹுஜராத்துடைய 2வது ஆயத்து இறங்கிய பிறகு சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் வீட்டிலே அமர்ந்து விட்டார்கள். வெளியிலே வரவில்லை, 3 நாட்கள் காணவில்லை. நபியுடைய வளம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் தொழுது விட்டார்கள் என்றால் இமாம்கள் அந்த வளமையை செய்யணுங்க. என்னங்க வளம் அது? இமாம் திரும்பி மக்களை பார்க்க வேண்டும். இப்படி உட்கார்ந்துக்கணும், மக்களை பார்த்து ஏங்க உட்காரணும், யார் வந்தார், யார் வரவில்லை, யார் எப்படி தொழுதார்கள், யார் தொழுகவில்லை, இதையெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு இமாமுடையது. நபி பார்க்கின்றார்கள், சாபித் பின் கைஸை காணவில்லை, 3 நாட்கள் காணவில்லை. சையதுனா சாத் பின் முஆத கூப்பிட்டாங்க. நபி, முஆது நீங்க நேரா போங்க, அவருடைய வீட்டுல என்ன பண்றாரு, ஏன் வரதில்லை, போய் விசாரிங்கன்னாங்க. போனார். நபியிடத்தில் வீட்டில் பயந்து உட்கார்ந்து கொண்டு சொல்லுகின்றார், ஆனமின் அகலின் நார், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன். என்னை கண்டித்து குர்ஆனுடைய வசனம் இறங்கிவிட்டது. அல்லாஹ் என்னை பார்த்து சொல்லிவிட்டானே, நபியினுடைய சப்தத்திற்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தாதீர்கள், உயர்த்தினால் உங்களுடைய அமலை அழித்து விடுவேன் என்று சொன்னானே, நான் நரகவாசி தானேங்க என்று சொன்னவுடன் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், சாத் இப்னு முஆத் யா ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறார், புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவர் விஷயத்தில் ஆயத்து இறங்கியதாக சொல்லுகின்ற பொழுது நபி சொன்னார்கள், ஹுவ மின் அஹலில் ஜன்னா, போய் சொல்லுங்கள் அவரிடத்தில், அவர் நரகவாசி கிடையாது, அவர் சொர்க்கவாசி. நபி சொல்லி விட்டார்கள். கூப்பிட்டாங்க, அது உன விஷயத்தில் இறங்கலப்பா, யார் வேண்டுமென்றே எனக்கு முன்னால் சப்தத்தை உயர்த்தி பேசுவாரோ அவருக்காக இறக்கப்பட்டது. நபி மரணித்து மதீனாவிலே இருக்கின்ற அவருடைய தஃபன் அடக்கப்பட்ட இடத்திலே உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் 2 பேர் சவுண்டு போட்டு மதீனாவிலே ரவுலாவுக்கு அருகாமையிலே, நபி அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகாமையிலே சவுண்டு போட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட உம்ராவுக்கு யாரெல்லாம் போனார்களோ தெரியும், மக்காவில் சப்தம் இருக்கும், மதீனாவில் நிசப்தம் இருக்கும். ஏங்க, நபி உறங்கி கொண்டிருக்கிறார்களா? நபி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நபி உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அங்க யாருக்கும் சவுண்டு போறதுக்கு மதீனால தைரியம் கிடையாது. ஆனால் மக்காவில் ஒரே கூச்சல் குழப்பங்கள் தான். மதீனாவில் போய் பாருங்கள், நிசப்தம் இருக்கிறது. என்ன காரணம்? உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் 2 பேர் சவுண்டு போட்டிருக்கும் போது எந்த ஊருப்பான்னு கேட்டாங்க. நாங்க 2 பேர் யமன்காரங்க. சொன்னார்கள், நீ மதீனாக்காரனாக இருந்தால் உங்கள் 2 பேரையும் நான் தோலை உரித்திருப்பேன். நபியுடைய சன்னிதானத்தில் நீங்கள் இப்படி சவுண்டு போட்டா சொல்லுகின்றீர்கள், குர்ஆனுடைய சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனம் தெரியாதா? நபிக்கு முன்னால் சப்தம் போட்டு நீங்கள் பேசாதீர்கள் என்ற வசனம் வந்துவிட்டதே. அதனால் தான் இன்றும் மதீனாவிலே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் வெறும் அமைதியாக நிசப்தமாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அல்லாஹ் என்று ஓதப்பட்ட அந்த சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். பார்த்தீங்களா, சூரத்துல் ஹுஜராத்ல போய் பாருங்க. அநேகமாக 8வது 7வது ஆயத்து நினைக்கிறேன், 8வது 9வது ஆயத்துல நாம் எல்லாம் ஈமானோடு மரணிக்க ஆசைப்படுகிறோம், பாவம் செய்யக்கூடாது என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறான். சூரத்துல் ஹுஜராத்திலே நாம் எல்லாம் துஆ கேட்டால் பாவத்திலிருந்து நமக்கு வெறுப்புகள் வரும், இன்னும் ஈமானோடு மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான் வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா,
வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திலே ஈமானுடைய பாசத்தை போட்டிவிடு, எங்களுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் பாவத்தின் மீதும் உனக்கு மாறு செய்வதன் மீதும் எங்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்து என்று வருகின்ற துஆ சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹ் நமக்கு ஒரு வசனத்திலே சொல்லித் தருகிறான். வஜஅல்னா மினர் ராஷிதீன், எங்களை எல்லாம் நேர்மையானவர்களாக நல்லவர்களாக ஆக்கு என்று வருகின்ற வசனம் இன்று ஓதப்பட்ட சூறாவில் இருக்கிறது. மனிதன் எப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்க வேண்டும், போய் சூரத்துல் குஜராத் போய் பாருங்க. ஒரு மூமினுடைய சகோதரன் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ரொம்ப முக்கியமானது, இன்னைக்கு வாட்ஸ்அப் தகவலை வச்சு நம்பிடுறோம். இன்னைக்கு கூட நாக்பூர்ல கலவரம் ஏங்க ஏற்பட்டுச்சு, ஒரே ஒரு மெசேஜ், ஒரே ஒரு தவறான மெசேஜ் பரப்பப்படுகிறது, அதனால் சண்டைகள் வந்து விடுகிறது. பார்த்தீங்களா, தவற ஒரு செய்தியை யார் கொண்டு வருவானோ அவன் கொண்டு வருகின்றவன் யார் என்று பாருங்கள். சூரத்துல் குஜராத் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு செய்தியை உங்களுக்கு ஒரு பாவி கொண்டு வந்தால் நம்பி விடாதீர்கள். ஆய்வு செய்யுங்கள், கொண்டு வந்தவன் யார், இந்த செய்தி யார் அனுப்புனா. இன்னைக்கு என்னங்க ஃபார்வர்டு மெசேஜ் ஆகத்தான் இருக்கிறது. காணவில்லை காணவில்லை காணவில்லை. அந்த புள்ள வீட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணி அதுக்கு பேரம்பத்திகள் பெற்று விட்டுச்சு. அந்த பிள்ளைக்கு யாரு காணவில்லை என்று போஸ்டர் வந்துச்சோ அவங்களுக்கே மெசேஜ் வருது காணவில்லை என்று சொல்லி. இன்னும் எத்தனை மெசேஜ்களை அனுப்பி கொண்டே இருப்போம். இதுதான் தவறான மெசேஜ்கள், ஃபார்வர்டுகள். ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சூரத்துல் குஜராத் நமக்கு யாரு சொன்னாலும் நம்பிடாதீங்க. இன்னைக்கு பேப்பர்ல ஒரு செய்தி வந்தா கண்ணை மூடிட்டு நம்பிடுறோம், டிவில ஒரு செய்தி சொல்றாங்களா கண்ணை மூடிட்டு நம்புறோம். சொன்னவன் யாரு, அவன் நல்லவனா அவன் கெட்டவனா, எந்த சித்தாந்தத்தை உடையவன், யாரு பேசினாலும் நம்பிடுறோம், உடனே ஃபார்வர்டு செய்யப்படுகிறது என்று சொன்னால். சமீபத்தில் கூட ஒரு செய்தி, என்னங்க அவங்க விண்வெளிக்கு போனவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஒரு செய்தி. யாரு சொன்னா, யார் இது பண்ணா? அப்படி இஸ்லாத்திற்கு வந்தால் இஸ்லாத்திற்கு எந்த பெருமையும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வந்தார்கள் நபியுடைய துஆவின் அடிப்படையில். இஸ்லாத்தில் வந்தவர்களுக்கு அவர்களுக்கு தானே பெருமை, அவர்களுக்கு எந்த ஒரு தேவையும் இருக்கிறதே தவிர இஸ்லாத்திற்கு எந்த பெருமையும் யாரை கொண்டும் கிடையாது. அதனால் தவறான மெசேஜ்கள் என்று அனுப்பப்படுகிறது, வதந்திகள் பரப்பப்படுகிறது. சூரத்துல் குஜராத் போய் பாருங்க, அல்லாஹ் இந்த வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்றான். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 4 காரியங்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள். அது ஜாஹிலியத்துடைய வளமை, ஜாஹிலியத்துடைய காலத்திலிருந்து அந்த காரியம் செய்யப்படுது, என் உம்மத்தும் செய்யும், ஆனால் நீங்கள் ஒருபோதும் செய்து விடாதீர்கள். அர்பஅன் ஃபி உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, அது ஜாஹிலியத்துடைய காரியங்க, அதை போய் யாராவது செய்வாங்களா என்று பெருமானார் சொல்லுகின்றார்கள். லா யத்ருகுஹுன்ன, ஆனால் என் உம்மத்து கியாமத் வரை அதை செய்து கொண்டே இருக்கும், விடமாட்டார்கள். முதலாவது என்னங்க, அல் ஃபக்ரு பில் அஹ்ஸாப். பாத்தீங்களா, பெருமை பாராட்டுதல். நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு நான் இன்னாரின் மகன், இன்னாரின் மகன், என்னுடைய பேக்ரவுண்ட் இப்படி இருக்கிறது, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கிறது, நான் இந்த சந்ததிகளே இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஊரிலே நான் இப்படிப்பட்ட செல்வாக்குடையவன் என்று தன்னுடைய பின்பலத்தை பற்றி பெருமை பாராட்டுதல் இருக்கிறத இது சொன்னார்கள். ஜாஹிலியத்துடைய வளம். இதை ஒருபோது நீங்க செய்யாதீங்க. இதுல என்ன இருக்கிறது பெருமை? நான் யார்? அல்லாஹ்வுடைய அடிமை. ஆனா நபி சொல்றாங்க, என்னமா நான் ஒரு நபியை பார்த்து ஒருவர் பயப்படுகிறார். நபி உடனே சொன்னாங்க, என்ன பார்த்து ஏன்பா பயப்படுற? நான் ஒரு அடிமை, என்னை பெற்றெடுத்த பெண்மணி, ஒரு குறைஷி குலத்தை சார்ந்த பெண்மணியாக இருக்கிறார், என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்லை என்றார்கள் பெருமானார். இதுதான் முதல் தன்மை. இரண்டாவது என்னங்க, அத்தானு பில் அன்சா. பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி கேலி கிண்டல் பண்றது. டேய் பாரா, அவனை பாரா, அவன் இந்த குலத்துல பிறந்திருக்கிறான், அவன் பேக்ரவுண்டு, அவன் பிசி, அவன் ஈசி என்று மனிதனுடைய பின்பலத்தை ரொம்ப கேவலமா பேசுறது. இன்று ஓதப்பட்ட சூறாவில் கூட அல்லாஹ் சொல்கிறான், யாரை நீங்க பட்ட பெயர் வைத்து கூப்பிடாதீங்க. பார்த்தீங்களா, சூரத்துல் குஜராத்ல போய் எடுத்து பாருங்க. லா தனாபஸு பில் அல்காம், பட்ட பெயரை வச்சு மூக்கு நீண்டமானவன், அவன் ஒரு மாதிரியானவன், அவன் டியூப்லைட்டு என்றெல்லாம் ஒரு மனிதனை பற்றி அவனுடைய தன்மைகளை வைத்து மோசமா பேசுறது, அவனுடைய பட்ட பெயரை வைத்து கூப்பிடுறது சூரா தடுக்குதுங்க. ஓதி பாருங்க. அந்த சூறால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒருவரை அழைப்பதாக இருந்தால் குன்யத் என்பதை கொண்டு அழையுங்கள், அவரை பட்ட பெயரை வச்சு அழைக்காதீங்க. அது என்னங்க குன்யத்து? வீட்டில் பிறக்கின்ற முதல் பிள்ளையோடு அபு என்பதை சேர்த்து விடுவது. என்னங்க அபுல் ஹசன், ஏங்க இவருக்கு அபுல் ஹசன் சொன்னீங்க? இவருடைய பையன், முதல் பையன் ஹசன், அதனால இவர் அபுல் ஹசன். இப்படி எல்லாம் பட்ட பெயர்கள் இல்லாமல் குன்யத் என்ற அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் கூப்பிடலாம்ன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் அதெல்லாம் வருகிறது. மூன்றாவது என்னங்க, வல் இஸ்ஸா பின் நுஜூம். அந்த காலத்தெல்லாம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்த்து சொல்லுவாங்க, இன்னைக்கு மழை பெய்யும், பெய்யாதுங்க, இது ஜாஹிலியத்துடைய வளமை, இவ்வாறு செய்தால் குஃப்ர் ஏற்பட்டு விடும் என்றார்கள் பெருமானார். நான்காவது தான் நான் சொல்ல வந்தேன், வன்னியாஹா, இறந்து போய் விட்டால் ஒப்பாரி வைத்து அழுவது. இது ஜாஹிலியத்துடைய வளமையில காசு கொடுத்து சில பேர் அழுறதுக்காக சில பெண்களை கூப்பிடுவாங்க. அப்படி செஞ்சிடாதீங்க. அவ்வாறு செய்தால் உங்களுடைய நன்மைகள் போய்விடும். அல்லாஹ் குர்ஆன்ல 3 விஷயத்திற்கு தான் நீங்கள் வாழ்நாளில் செய்த நன்மைகளை பறிப்பதாக சொல்லுகின்றான். ஒன்று ஷிர்க் வைத்து விட்டால்,
எல்லா நன்மையும் போயிடும். ரெண்டாவது என்னங்க, நபிக்கு உடைய சப்தத்திற்கு மேல் சப்தத்தை உயர்த்தி விட்டால் நீங்கள் செய்த நன்மைகள் எல்லாம் போய்விடும். மூன்றாவது கலா கதிரை மறுத்து விட்டால் நீங்கள் செய்த அமல்கள் போய்விடும். பார்த்தீங்களா, நாம் செய்யற எல்லா காரியமும் கலா கதிர் உட்பட்டது. சில பேர் வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா ரொம்ப விரக்தியான வார்த்தைகள் சொல்லிடுறது. அல்லான்னு ஒருத்தர் இருக்கிறானா, அவனுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் சொல்லி விடுகிறார். பார்த்தீங்களா, ஈமான் போய்விடும். இது போன்ற வார்த்தைகளை கொண்டு இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹ் நமக்கு வளமையை சொல்லித் தருகிறான். யாரையும் புறம் பேசிடாதீங்க, யாரையும் போல் சொல்லிடாதீங்க. புறம் பேசுகின்றவன் தன் சகோதரனுடைய கரியை பச்சையாக சாப்பிடுகிறான் என்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத்தில் அந்த வார்த்தை வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத்தை போய் பாருங்க. அல்லாஹ் மனிதர்களுக்கு மத்தியில் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது. உயர்ந்தவன் யார் தெரியுமா? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ் அத்காக்கும். அல்லாஹ்வை யார் அஞ்சி நடப்பாரோ அவன் தான் உயர்ந்தவன். இந்த ஆயத்து எப்பங்க இறங்குகிறது? ஃபத்ஹ் மக்கா நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பாங்கு காபா மேல் ஏறி சொல்ல வேண்டும். எல்லாரும் ஆசைப்படுகின்றார்கள். ஹத்திமு குரைஷ், குரைஷ் உயர்ந்த வம்சம், பெரிய பெரிய பாரம்பரியத்துடையவர்கள் நிற்கிறார்கள். என்னை நபி அழைக்க மாட்டார்களா? என்னை நபி அழைக்க மாட்டார்களா? முதல் தடவை காபாவுக்கு மேலே ஏறி அல்லாஹ்வுடைய பாங்கை அழைப்பை சொல்ல வேண்டுமே. நபி அவர்கள் கூப்பிட்டது பிலாலே ஹபஷியை. ஹபஷா நாட்டை சார்ந்த கருப்பு இனத்தை சார்ந்த பிலாலை கூப்பிட்டாங்க. உடனே பிலாலது எல்லா காபா மேல் ஏறி பாங்க சொல்லுகின்றார்கள். பேசிக்கொண்டான் கீழே இருந்த ஹாரிஸ். நல்ல வேளை எங்க வாப்பா இறந்து போயிட்டார். இந்த காட்சியை பார்ப்பதற்கு முன்னால் இந்த முகம்மதுக்கு இந்த கருப்பு காக்காவை விட்டு விட்டால் வேறு யாரும் இல்லையா, ஒரே இவரையே பிடிச்சிட்டு அழுகுறாரு என்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹ் வம்சத்தை பார்ப்பது கிடையாது, தோல் நிறத்தை பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் உள்ளத்தில் மறைந்திருக்கக்கூடிய இறைச்சத்தை பார்க்கிறான் என்ற வசனம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத்தில் இறங்கியது என்று சொன்னால், அப்படிப்பட்ட சூரா இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் அல்லாஹ் பலதரப்பட்ட சட்டங்களை, சகோதரத்துவத்தை சொல்கிறான். நேரமில்லை, போய் பாருங்கள். எனவே சூரத்துல் காஃப் என்ற ஒரு சூறாவும் கடைசியாக ஓதப்பட்டது. அல்லாஹ் மனிதன் பேசுகின்ற பேச்சுக்களை 2 மலக்குமார்கள் ரகீப் அதீத் எழுதுகின்றார்கள் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதன் மரணிக்கின்ற பொழுது சக்கராத்துல் மௌத் என்பது ஏற்படும். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட குர்ஆனிலே சக்கராத் என்ற வார்த்தை எங்கேயும் கிடையாது. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃபிலே ஒரே ஒரு இடத்தில் வருகிறது. சக்கரத்துல் மௌத், மனிதன் மரணிப்பதற்கு முன்னால் கண்டிப்பாக சக்கராத்தை அனுபவிப்பான். சக்கராத்னா என்ன தெரியுமாங்க? நோன்பு நொறுக்கும் போது இஃப்தார் நேரத்துல ஒரு தாகம் ஏற்படுது பாருங்க, அது சாதாரண தாகங்க. ஒரே ஒரு ஜக்கு தண்ணி குடிச்சா அது நிரம்பி விடும். மரணிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்படும். கடலில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணீரை குடித்தாலும் தாகம் தீராது. அதுதான் சக்கராத்துடைய வேதனை. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃபிலே சொல்லித் தருகிறான். அப்ப சக்கராத்திலிருந்து தப்பிப்பதற்கு என்னங்க செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மிஸ்வாக்கை பயன்படுத்துங்கள். மிஸ்வாக்கை பயன்படுத்த சக்கராத்துடைய வேதனை குறையும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பலதரப்பட்ட விஷயங்கள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே இருக்கிறது. அதே போன்ற சூரத்துல் காஃபிலே 22வது ஆயத் ரொம்ப முக்கியமானது. இன்று அனைவருக்கும் பார்வைகள் பிரச்சனை இருக்கிறது. உங்களுடைய பார்வையை நான் கூர்மைப்படுத்துவேன், உங்களுடைய பார்வை அதற்கு பிறகு அதிகரிக்கும் என்று வருகின்ற 22வது ஆயத்து கண்ணுடைய ஒளியை அதிகப்படுத்துகின்ற, பார்வையை கூர்மைப்படுத்துகின்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹு தாலா இது போன்று குறிப்பாக சூரத்துல் காஃபிலே ஒரு வசனம் வருகிறது. நாளை நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலிம் தலாகி, உனக்கு வயிறு நிரம்பி விட்டதா? நரகம் சொல்லுகிறது, எனக்கு இன்னும் வயிறு நிரம்பவில்லை. ஹல்மிம் மசீத், இன்னும் நபர்களை போடு. வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா, நரகத்துடைய தீனி என்னங்க? நரகத்துடைய தீனி நாம் தான், மனிதர்கள் தான். நரகத்துடைய தீனி என்னங்க? ரோட்டிலே இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் போடப்படும், மலைகள் எல்லாம் போடப்படும். எல்லாத்தையும் சாப்பிட்டு நரகம் எனக்கு போதவில்லை என்று சொல்லும். ஹதீஸில் வருகிறது, சஹீஹ் முஸ்லிம்ல, அல்லாஹ் தன்னுடைய காலை நரகத்தின் மீது வைத்து போதுமா என்று கேட்பான். நரகம் சொல்லும், போதும் போதும், ஹத்து ஹத்து, அல்லாஹ் நீ எனக்கு கிடைத்து விட்டால் எனக்கு போதும். அதனால் தான் சொன்னார்கள், மனிதனுடைய நஃப்ஸ் என்னும் ஆத்மா நரகத்தை போலத்தான். எதுவரை இந்த உலகத்தின் வஸ்துக்கள் வந்து கொண்டே இருக்குமோ போதாது போதாது என்று சொல்லும். அல்லாஹ் வந்து விட்டால் போதும் போதும் என்று சொல்லும். அல்லாஹ்வை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும் என்பது தான் நாம் நரகத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே பிறருடைய குறைகளை ஆய்வு செய்யாதீர்கள் என்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத். அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், அவன் வீட்டுல என்னங்க, இவன் வீட்டுல என்னங்க, இதையெல்லாம் பிறரை பற்றி நாம் நோண்டி துருவ வேண்டாம். ஹதீஸில் வருகிறது, நீ பிறருடைய அவுரத்தை பார்த்தால் நீ
நீ அதை பற்றி பேசினால் அந்த காரியத்தை உன்னிடத்திலிருந்து வெளிப்படுத்தாமல் அல்லாஹ் உன்னுடைய மரணத்தை வாங்க மாட்டான். பார்த்தீங்களா? நாம் பிறருடைய குறைகளை பற்றி பேசினால், தோண்டி துருவினால், அவர்களை பற்றி கிண்டலாக லா யஸ்கர் கௌமுன் என்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹுஜராத், யாரையும் கேலி பேசாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, அவர்களை தோண்டி துருவாதீர்கள், அவருடைய குறைகளை பேசாதீர்கள். அல்லாஹ் நீண்ட விஷயங்கள் சொல்லித் தருகின்றான். என்னை பற்றியும் பிறரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் கொள்ளுகின்ற அந்த கெட்ட எண்ணங்கள் அதுதான் ரொம்பவும் அதிகமானது. ஃபஜ்தனிபு, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நீண்ட விஷயங்கள் பேசுகிறான். அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூராவுடைய நன்மைகள், சூரத்துல் ஃபத்ஹ், குறிப்பாக வெற்றியினுடைய சூரா. எந்த சூறாக்கள் வெற்றி உதவி என்று வருகிறதோ, குர்ஆன்ல 2 சூறா தான், சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் நஸ்ர். சூரத்துல் நஸ்ர் ரொம்ப சின்ன சூறா. என்னங்க, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், வெற்றியும் உதவியும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வெற்றியினுடைய சூறாவையும் உதவியினுடைய சூறாவையும் நாம் ஓத வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. ரமலானுடைய 22வது இரவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 8 நாட்களை இபாதத்தை கொண்டும் தொழுகையை கொண்டும் நாம் அழுகையை கொண்டும் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லில்லாஹி தஆலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நீதி செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. والحمد لله رب العالمين.